தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் தலைவர் எங்கள் பாவலர் மு. ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கட்சியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் தன்னுரிமை கட்சியின் தலைவர் பாவலர் மு. ராமச்சந்திரன் ஐயாவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வீர தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சி SK செல்வம் தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் RK நகர் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் வாழும் தமிழின சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த RK நகர் பகுதியில் என்னென்ன செயல் திட்டத்தை உருவாக்கும் என்று ஒரு அறிக்கையை நான் வெளியிட்டேன். அதை முழுமையாக சொல்ல நேரமில்லாததால் இந்த பகுதியில் வாழும் அனைத்து தமிழின சொந்தங்களுக்கும் இலவசமாக தொழிற்பயிற்சி கல்வி அளிக்கப்படும். மாணவர்களுக்கும் நமது வரலாற்று ஆசிரியர்கள் விட்டு சென்ற வீரமிக்க வரலாற்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இந்த தேர்தல் வந்தால் ஜெயிப்போம் என்று தெரிவதற்கு முன்னாடி இந்த திராவிட அரசாங்கம் தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடைகள் அனைத்தையும் மூடிவிடுவோம் என்று சூழ்நிலை செய்தனர். ஆனால் இன்று அதிமுக அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் இந்த மதுவை பற்றி யாரும் பேசவில்லை. இது மிக மிக வருத்தம் அளிக்கிறது. உலக தமிழின பேரியக்க தலைவர் கரு சந்திரசேகரன் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். சாராய தொழிற்சாலைகளாக உள்ளது. அதனால் இதை யாரும் வாய் திறந்து எந்த கட்சியும் சரி, இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூட இந்த சாராயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராயத்தை முழுமையாக தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கப்படும் என்று தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு கட்சியும் அறிக்கை விடாதது மிகவும் வெட்கக்கேடு. ஆட்சி பிடிப்பதற்கு முன்னால் மட்டும் அறிக்கை விடுகின்றனர்.